சிங்கமும் கரடியும் ஒன்றா வரது அன்யூஷுவல். ஆனால் தாவீதோட வாழ்க்கையில் அது வரும்போது தாவீது கரெக்டாக சொல்கிறான், இது பிசாஸ். என்னது? ஆனால் வந்தது மாமிசமாய் கண்ணில் வந்தது சிங்கமும் கரடியும் தான் வந்துச்சு. ஆனால் அவருடைய ஆவியில் அவர் தெளிவாக சொல்கிறார், எனக்கு முன்னாடி என்னை அழிக்கும்படி என்னை நாசமாக்க முடியும் எனக்கு முன்னாடி வந்து நின்னது கரடியும் சிங்கமும் இல்லை, பிசாஸ். பிசாசு எந்த இடத்துல கை வச்சா நாசம் அதிகமாக உண்டாகும்னா தீர்க்கதரிசிகள் மேலேயும் ஊழியக்காரங்க மேலேயும் கை வச்சா பயங்கரமான நாசம் என்ன பண்ணும். நார்மலான பிசாசு வந்துச்சுன்னா ஆத்மாவை மட்டும்தான் என்ன பண்ணும், டெஸ்ட்ராய் பண்ணும். ஆனால் இந்த 2 அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷங்க மேலே அவன் கை வச்சிட்டானா உங்கள் ஆஸ்தி அழியும், உங்கள் கணவன் உங்களை விட்டு போவாங்க, நிர்கதியாக நிற்பீங்க, விதவையாவீங்க, உங்களுக்கு உண்டானது எல்லாமே என்ன பண்ணும், போகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருக்கிற இடங்களில் அமருவோம். எத்தனை பேருக்கு இந்த சங்கீதம் ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்குமே மிக மிக பிடிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த காலை வேளையில் நான் பேச இருக்கிற தலைப்பு, உங்கள் தலைமுறைகளுக்கு சரியானவைகளை போதிங்கள். உங்கள் தலைமுறைக்கு சரியானவைகளை போதிங்கள். நான் ஏன் தொடர்ந்து சில காரியங்கள் நான் பேசுகிறதுனான காரியம் இந்த இடத்துல இருக்கும். இந்த சங்கீத புஸ்தகத்தை யார் எழுதுறான்னு கேட்டால் நீங்கள் யாருன்னு சொல்லுவீங்க? போன வாரம் பேசும்போது இந்த அதிகாரத்தை எழுதுனது யாருன்னு கேட்டால் நான் தாவீதுன்னு. இப்போ நீங்கள் மோசே சொல்கிறீங்க. ஓகே, ஃபைன். இன்றைக்கி அநேகரால் நம்பப்படுகிற ஒரு காரியம், இதை வந்து மோசே எழுதியிருக்கலாம், இதை தாவீது எழுதியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பரிசுத்தவான் என்ன பண்ணியிருக்கலாம், எழுதியிருக்கலான்னு நம்புகிறாங்க. இன்றைக்கி நான் வந்து மோசே எழுதினாருன்னு நான் சொல்ல வரல, தாவீது எழுதினார்னு சொல்ல வரல, இதை யாரோ ஒருத்தவங்க எழுதினான்னு சொல்ல வரல. நான் இதை தாவீது எழுதியிருந்தால் இது எப்படி போகுமோ அதைப்படி நான் தியானிக்க என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன். இதை மோசே தான் எழுதினார்ன்றதுனால எந்த தப்பும் கிடையாது, இதை தாவீது தான் எழுதினான்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நான் இதை தாவீதோட பார்வையிலேருந்து உட்நோக்கி பிரசங்கிக்க, தாவீதோட வாழ்க்கையோடு இணைத்து இதை போதிக்க நான் உங்களோட என்ன பண்ணுறேன், ஆசைப்படுகிறேன். இந்த சங்கீதம் மிக மிக முக்கியமான ஒரு சங்கீதம். நீங்கள் அநேகர் இதை படிக்கக்கூடும், அநேகர் இதை என்ன பண்ணுவீங்க, படிப்பீங்க. ஏன் இது தாவீது எழுதினாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, முதல் வசனமே இருக்குது, உன்னதமானவருடைய மறைவு. அந்த வார்த்தை மறைவுன்ற அந்த பதத்தை அதிகமாய் பயன்படுத்தின நபர் யாருன்னா தாவீது. ஏன்னா சங்கீதம் 27 சங்கீதம் 5 வசனம், நல்லா கவனிங்க, என்ன பண்ணுவாராம், கூடாரத்திலே மறைத்து. உன்னதமானவருடைய மறைவும் கூடாரத்தில் மறைவுன்னு அது ஒன்று. சங்கீதம் 31:20. என்ன கவனிங்க, மறைவு. இந்த 2 அதிகாரத்தோட ஆத்தர் யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தாவீது. இதனால் தாவீது தான் இதை எழுதிட்டாருன்னு நான் உங்களுக்கு என்ன பண்ணல, கிளைம் பண்ண விரும்பலை. அதனால் நான் சொல்கிறேன், மோசே எழுதினாருன்னு சொல்லுவாங்க, தாவீது எழுதினாருன்னு சொல்லுவாங்க, இல்லை செயின்ட் யாரோ ஒரு பரிசுத்தவான் எழுதுனதும் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் தாவீது இதை எப்படி கடத்துறாருன்னா, அடுத்த தலைமுறையாகிய சாலமோனுக்கு இதை என்ன பண்ணுறாரு, இந்த சங்கீதத்தை போதிக்கிறார். இந்த சங்கீத புஸ்தகம் இட்ஸ் நாட் அபவுட் காட்ஸ் வேர்டு, இட்ஸ் ஆர்ட் ஆஃப் தி ஃபாதர். என்னது? தகப்பனுடைய இருதயம். நான் சொல்கிற தகப்பன் வந்து தாவீதை தகப்பனாய் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல சொல்கிறேன். இந்த இருக்கிற மொத்த வசனமோ பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதின இடம் இல்லை. இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் நடக்கிற ஒரு காரியத்தை தாவீது என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறான்ற. ஏன்னா இந்த இடத்த நீங்கள் ஆழமாய் உட்கொண்டு படித்தாதான் இந்த சங்கீதம் நிஜமாலே எதை பேசுது, நம்ம இந்த சங்கீதத்துலேருந்து இன்னத்தை உண்மையாக புரிஞ்சிக்கணுன்றதை நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சிக்கணும். ஏன்னா அநேக நேரம் இந்த சங்கீத புஸ்தகம் அநேக தவறான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிடுது, சொல்லிடுது. இது என்னன்னு தெரியுமா? இது கத்தி. நான் யார் பாஸ்டர். இப்போ நான் பாஸ்டர் இந்த கத்தி வச்சுருக்கிறேன். நான் ரோஷன் பிரதர் என் பக்கத்தில் வாங்கன்னா என்ன பண்ணுவார்? ரோஷன் பிரதர் கண்டிப்பாக வருவார். என் கையில் என்ன இருக்குது? இப்போ நான் உங்களை யார் என் பக்கத்தில் கூட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாரெல்லாம் வரமாட்டீங்க. முதல்ல எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, வருவீங்க. இப்போ நான் ஒரு குடிகாரன், நான் கஞ்சாவை என்ன பண்ணியிருக்கிறேன், யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இந்த கத்தியை கையில் வச்சுருக்கிறேன். யார் என்கிட்ட வருவீங்க? நான் இப்படி சுற்றின்னு இருக்கிறேன், என்ன பண்ணுறேன், யார் என்கிட்ட வருவீங்க? யாருமே என்ன பண்ண மாட்டீங்க. ஆனால் அதே கத்தி தான், நபர் தான் என்னது, சத்திய வசனம் என்னன்னு சொல்கிறாங்க ஆண்டவர், இருப்புள்ளமும். இன்னைக்கு சத்திய வசனம் நல்ல வசனம் தான், ஆனால் அது யாருக்கிட்ட இருக்குன்றது முக்கியம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏமாந்து போவதற்கான காரணமே இந்த சங்கீதமும் ஒன்று.
நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும், இந்த சங்கீதம் எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்திருக்கோ அதே மாதிரி அத்தனை பேரை ரட்சிப்பை விட்டு வழி விலக பண்ணியிருக்கு. தெரியுமா? இதை சொல்லும் போது அவங்க எல்லாருக்குமே என்ன இருக்கும், நான் பாஸ்டர் ஒரு மாதமும் வந்து ஒரு வாரமும் வந்து ஏதாச்சும் ஒன்று என்ன பண்ணுறீங்க, பேசுகிறீங்கன்னு. ஆனால் நான் பேச பேச உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு நன்றாய் புரியும். ஆதியாகமம் 14 அதிகாரம் 18 - 19. ஆசரனாய் இருந்த சாலமீன் ராஜாவாகிய பெத்ஷேபாவுக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. நல்லா கவனிங்க, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இன்னைக்கு தகப்பன் தாயாய் நாமும் அநேக நேரம் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்க என்ன பண்றோம், விரும்புகிறோம். நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். எந்த தகப்பன் தாய்க்கும் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னது என்ன இல்லை, ஆல்வேஸ் we need to bless. அதே மாதிரி தான் தாவீது என்ன பண்ணுறாரு, தன் பிள்ளையை அழைத்து அந்த பிள்ளையை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிற இடத்துக்குள்ள என்ன பண்ணுறாரு, போகிறாரு. சாலமோனை கூட்டு சொல்கிறாரு, உன்னதமானோட ஆசீர்வாதம் அவரோட மறைவில் வந்து அவனுக்கு என்னது ஆசீர்வாதம், இப்படி அநேக காரியங்களை அவனுக்கு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. சொன்னவனே நம்மளோட பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 2வது வசனம் வாசிக்குமா, 91:2, சங்கீதம் 91:2. இப்ப தாவீது சொன்ன பிறகு சாலமோன் சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். உண்மையா சாலமோன் சொன்னது உண்மையா? நான் உங்களை பைபிள் நீங்க படிச்சிருக்கிறீங்க. அந்த கட்டத்துல சாலமோன் சொல்லும் போது அப்பாக்கே தெரியாது, நான் தேவனை தான் நம்புறேன், தேவன் தான் எனக்கு அடைக்கலம், தேவன் தான் எனக்கு எல்லாமேன்ற காரியத்தை என்ன பண்றான் சாலமோன் சொல்றான். ஆனா உண்மையா சாலமோனோட இருதயம் ஆண்டவரை தேடுதான்னு கேட்டா இல்லை. நீங்க அந்த டார்க் சைட் ஆஃப் சாலமோனை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா, தாவீது ராஜாவாயிட்டு அடுத்த சிங்காசனம் சாலமோனுக்கு போறதுக்கு முன்னாடி அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து யாருன்னா ஐடல் வர்ஷிப்பர், விக்கிரகத்தை வணங்குற மனைவி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்றான், தகப்பனுக்கு முன்னாடி அவர் தான் எனக்கு அடைக்கலாம், அவர் தான் எனக்கு கோட்டை, அவர் தான் எனக்கு திருக்கும். நான் ஒரு விஷயங்களை சொல்ல உங்களுக்கு காரியங்கள் புரியும். உங்களுடைய ஜபங்கள் ஒரு லிமிட்டை தாண்டி உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் கிரியை செய்யாதுன்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். அதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னா இந்த இடத்துல உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சாலமோன் ராஜாவாயிட்டு ஜெபம் பண்ணுறான், சொப்பனத்தில் வர்றாரு, ஆண்டவர் ஞானத்தை என்ன பண்ணார், கொடுத்துட்டார். இந்த இடத்த நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, சாலமோன் சொல்கிறான், நான் ஆண்டவர் தான் நேசிக்கிறேன், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே. இன்றைக்கும் இந்த காலை வேளையில் உங்கள் பிள்ளைங்க அதிக தடவை, அம்மா நான் ஆண்டவர் தான் நம்புகிறேன், அப்பா நான் ஆண்டவர் தான் நம்புகிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், இப்படி அநேக காரியங்கள் சொன்னாலும் அவங்களோட இருதயம் எங்கே இருக்குன்றது மிக மிக அவசியம். இப்போ இந்த விஷயத்த தாவீது கிட்ட பிள்ளை சொல்லிட்டவனே தாவீது திருப்பி ஆரம்பிக்கிறாரு. 3-4 வாசிங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாம். நல்லா கவனிங்க, இது ஆண்டவர் சொல்றாரா தாவீது சொல்றாரா? இந்த வசனத்தை நீங்க படிக்கும் போது நல்லா புரிஞ்சு படிக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் காட், இட்ஸ் அபவுட் ஃபாதர். நீங்கள் அநேக நேரம் இதை படித்து இதை வாக்கு தத்தமாக நம்ம என்ன பண்ணுறோம், டக்கு நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி இப்படி தான் நம்ம லைஃப் என்ன பண்ணுறோம், ரன் பண்ணிடுறோம். ஆனால் இது ஆண்டவர் சொன்னது கிடையாது, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகிட்ட. ஏன்னா இந்த அதிகாரத்தில் முதல்ல இருக்கிற பாதி வசனங்கள் இட்ஸ் நாட் அபவுட் காட். ஏன்னா இந்த அதிகாரமே வேற ஒன்று நமக்கு போதிக்குது, ஆனால் அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, உட்கொள்ள முடியல. இப்போ தாவீது எல்லா தகப்பனை போல தன் பிள்ளையை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார். நீ ஆசீர்வாதமாக தான் இருப்ப, உனக்கு எல்லாமே என்னவா தான் இருக்கும். ஏன்னா தாவீது அங்கே யூஸ் பண்ணுற பதெல்லாம் பார்த்தா சட்டையின் கீழே என்ன பண்ணுவேன் வருவேன். சவுலுக்கு அவன் பயந்து ஓடும் போது குகையிலலாம் ஒளியும் போது அந்த கழுகு தன் குஞ்சுகளை அந்த சட்டையின் கீழே என்ன பண்ணுமா வச்சு மூடுமா. அதெல்லாம் அவர் பார்த்து என்ன ஆண்டவர் இது மாதிரி தான் என்ன பண்ணார், பாதுகாத்தார். ஒன்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி தான் பாதுகாப்பான்னு. எல்லாமே பாருங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள். 5-6 வாசிங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000. போதுமா. இன்னைக்கு நல்லா பாருங்க, உன் மேல எதுவுமே வராது. இருளில் நடக்கிற அதிகாரம் என்ன வராது, பகல்ல நடக்கிற எந்த காரியமும் உன்கிட்ட வராதுன்னு தாவீது எப்படி மீன் பண்றாருன்னா, உன்னை நான் எங்க வச்சிருக்கிறேன்னா சேஃபஸ்ட் பிளேஸ்ல, சிங்காசனத்தில் உன்னை ராஜாவோட தோரணையில் என்ன பண்ணியிருக்கிறேன், உன்னை வச்சிருக்கிறேன். கொள்ளை நோய் வெளியே வந்தால் கூட நான் உன் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாது,
இட்ஸ் தாவீது முழுக்க முழுக்க தான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை தன் பிள்ளைகிட்ட கடத்ததுனால முழுக்க ஒரு தகப்பனாய் உலகப்பிரகமான காரியத்தை தான் என்ன பண்ணுறாரு, பேசி கொண்டிருக்கிற. வாதை உனக்கு என்ன பண்ணாது. இன்னைக்கு இந்த அதிகாரத்தை நான் சொல்கிற மனநிலையிலேருந்து படித்தாதான் இந்த பிசாசு எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி இருக்கிறான்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். தாவீது மறந்துட்டான். ஆண்டவர் அவனை எப்படி நடத்தின்னு வந்தாருன்ற வழியை மறந்து, இந்த வழி எதுவுமே உனக்கு கிடையாது, நீ யாரு, கோல்டு ஸ்பூன் சைல்டுன்றத சாலமோனோட இருதயத்தில் என்ன பண்றாரு, விதைச்சுன்னு இருக்கிறார். 7-8 வாசிங்க. பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது என்ன பண்ணாதான்? ஏன்னா உனக்காக யுத்தம் பண்ண நான் அநேக வீரர்களை என்ன பண்ணிட்டேன், உண்டு பண்ணிட்டேன். அவனுங்க உனக்காக யுத்தம் பண்ணுவாங்க, நீ என்ன பண்ணலாம், நின்று வேடிக்கை பார்க்கலாம். அவனுங்க செத்து உழுத்த நீ என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஆனால் உன்கிட்ட அது என்ன பண்ணாது, வராது. ஏன்னா தாவீது பில்டு பவர்ஃபுல் நேஷன். தாவீது உருவாக்குன அந்த நேஷன் ரொம்ப பவர்ஃபுல். அவர் தாவீது முழுக்க என் பிள்ளைக்கு உண்டானது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், உனக்கு நான் எல்லாத்தையும் தந்துட்டேன், எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துலேருந்தே என்ன பண்ணுறாரு, போதிக்கிறார். படிங்கம்மா. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, புரியுதா, கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்ப, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வர பலனை என்ன பண்ணுவேன், பார்ப்ப. உனக்கு எதுவுமே என்னது நடக்காது, நீ என்ன பண்ணுவ, நல்லா தான் இருப்ப. 9வது வசனம் வாசிங்க. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். நல்லா கவனிங்க. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தர் உனக்கும் அடைக்கலமாக தானே என்ன பண்ணும். வசனம் புரிஞ்சுதா? நான் தான் அப்பா, எனக்கு அவர் அடைக்கலைன்னா என் பிள்ளைக்கு யாரு என்னவா இருக்கணும் அவரு. ஆனால் வார்த்தை என்ன பண்ணிட்டாரு, இன்னைக்கு அநேக நேரம் அநேக பேர் இப்படிப்பட்ட சூழ்ச்சியில் தான் விழுந்துடும். என்ன பண்ணிடுறோம், சூழ்ச்சியில் தான் விழுந்துடும். நீங்கள் ஆங்கில பைபிளில் யாராச்சும் படிக்கிறீங்களா சிஸ்டர்? இருக்கா? சத்தமாக அந்த வசனத்தை படிக்கலாம். அவர் என்னவா, ரெஃப்யூஜ்னா ஒரு அகதி போய் தங்குற இடம் தான் என்னது, ரெஃப்யூஜ். அந்த இடம் எனக்கு சொந்தமான இடம் கிடையாது. நான் எப்படி போகிறேன், அடிமைத்தனத்தில் அந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், போகிறேன். இப்போ நான் கேட்குறேன், என்னுடைய ரட்சிப்பு ஆண்டவர்கிட்ட அடிமைத்தனத்தில் இருக்குன்னா என் பிள்ளையோட ரட்சிப்பு எப்படி இருக்குது? அவனுக்கும் அதே. ஆனால் இவர் என்ன கேட்டார், இவர் எப்படி தெரியுமா சொல்கிறாரு, உனக்கு அவர் சொந்தமாயிட்டாருன்ற. எந்த பிள்ளையும் ஆண்டவரை சொந்தம் கொண்டாட முடியாது. இதை ரட்சிக்கப்பட்ட தகப்பன் தாய் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி போராடுறீங்களோ ஆண்டவர் சமூகத்தில், உங்கள் பிள்ளையும் அப்படி போராட வேண்டியது அவசியம். நீங்கள் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, ஐ எம் தி ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் who converted from some religious, அதனால நான் வந்து புறஜாதி மாதிரி உள்ள வந்துட்டேன். ஆனால் எனக்கு பிறந்த பிள்ளை பிறக்கும் போது யாரு, எந்த பிள்ளையும் பிறக்கும் போது கிறிஸ்டினா என்ன பண்ணாது, பிறக்காது. நீங்கள் இன்னும் முழங்கால் போட்டு இன்னும் ஆண்டவர்கிட்ட அழுது இன்னும் கதறி உங்கள் ராஜ்யத்தை நீங்கள் கட்டி உங்கள் கணவன் மனைவியாக நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ, நீங்கள் நினச்சா இந்த உலகப்பரமான விஷயத்தை உங்கள் பிள்ளைகிட்ட கொடுக்கலாம். ஆனால் அதை அவன் தாங்கி பிடிக்கணும்னா நீங்கள் ஒரு ப்ராசஸ் வந்தீங்கல்ல, அந்த ப்ராசஸ் மிக மிக அவசியம். தாவீது அதை மறந்துட்டான். தாவீது என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டார். ஏன்னா அந்த பிள்ளையோடைய பாசம் அநேக நேரம் இதை என்ன பண்ணிடும், தடுத்துடும். அநேக பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு வாட்டி ஒரு நபர்கிட்ட, ஒரு சிஸ்டர்கிட்ட நான் பேசினேன். பிள்ளைக்கு சொல்லி கொடுங்கம்மா, என்ன பண்ணுங்க, பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க, வெரி ரிச். உங்கள் பிள்ளைக்கு உங்கள் சன்னுக்கு சொல்லி கொடுங்க, கடைக்கு போகிறது, கடையில் போய் பணம் கொடுக்கறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி கொடுங்க. அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறீங்க, இட்ஸ் நாட் ரைட் ஆண்டி, நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரி கிடையாதுன்னு அவங்க அப்படியே கேட்டுட்டு வரேன். கேச்சு, ராஜாக்களோட பிள்ளைகள்லாம் கடைக்கு போவாங்களான்னு கேட்டேன். என்னது, ராஜாக்களோட பிள்ளைகள்லாம் கடைக்கு போவாங்களான்னு எனக்கு வந்து செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்காக கடைக்கு போகிறது நான், அது மாதிரி நிறைய பேர் சபையில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுறது, நாங்கள் தான் கடைக்கு போய் பால் பாயிட்டு வாங்குறது எல்லாமே செய்வோம். ஆனால் அவங்களோட சுதந்திரவாளியை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ராஜா. யார் ராஜா இது இல்லை, ஆனால் அவங்க வாயிலேருந்து வந்த வார்த்தை அது ரொம்ப தவறான வார்த்தை. நான் மனசில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நம்மளால என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஒரு சீசன் வருது, இவ்வளோ வருஷம் கடந்து போது, ராஜாவோட பிள்ளை ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுறான். என்ன ஓட்டுறான், சர்ச்சில் 1000 பேர் இருக்கிறாங்க, பாக்கெட் மணிக்கு அப்படி தான் போகிறான். அப்பா தரமாட்டான்னு அவன் அந்த வேலையை செஞ்சு அதை ஏர்ன் பண்ணுறான். பிள்ளையை நீங்கள் நடத்த வேண்டிய வழிகளில் நிறையா நடத்தலைன்னா அந்த பிள்ளை உங்களுக்கு அசிங்கத்தை கொண்டு வரும். என்ன வரும்? இதை நான் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்லுன்னா, ஸ்மால் ஏஜில் இருந்து அவனுக்கு வேதனைனா என்ன, கஷ்டம்னா என்ன, துன்பம்னா நீங்கள் காட்டி வளர்த்தாதான் அவன் உங்களோட இடத்துக்கு வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் என்ன பண்ணுவான், அந்த நிற்பான். சாலமோனுக்கு தாவீது என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்துட்டாரு.
அவன்கிட்ட எதுவுமே வராதபடி எல்லாத்தையும் என்ன பண்ணார், உருவாக்கி கொடுத்துட்டாரு. ஏன் அவர் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் பண்ணாருன்னா, அவர் நினச்சிட்டாரு, நான் எல்லாமே ரட்சிப்புக்காக போராடிட்டேன், என் பிள்ளைக்கு எந்த ரட்சிப்புக்கான போராட்டம் தேவையில்லை. நம்ம இந்த காலகட்டத்தில் ஜெபிக்கலாம், ஜெபத்தை நம்ம பிள்ளைக்கு கொடுக்க முடியாது. நம்ம அநேக நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் உட்காந்து பைபிளை கற்றுக்கொள்ளலாம், அதை நம்ம பிள்ளைக்கு என்ன பண்ண முடியாது, உள்ள செலுத்த முடியாது. இது எல்லாமே தனிப்பட்ட முறையில் அந்த பிள்ளை என்ன பண்ணணும், கற்றுக்கணும். தாவீது எந்த இடத்துல விழுந்துட்டானா, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, நீ சபை கட்ட மாட்ட, உன் பிள்ளை என்ன பண்ணுவான். தாவீது அங்கே தான் என்ன பண்ணிட்டாரு, விழுந்துட்டான். ஆண்டவர் என்னை விட என் பிள்ளை என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறார். இல்லவே இல்லை. இன்றைக்கி அநேக நேரம் உங்கள் பிள்ளைக்கு ஒரு ஸ்தானத்தை அவர் கொடுக்கறதுனால அவர் உங்கள் பிள்ளையை நேசிச்சிட்டார் மட்டும் நினைக்காது. தகப்பன் தாயா நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப கௌரவமாக, என் பிள்ளை நல்லா படிச்சுட்டு வரான், எஜுகேஷன் எல்லாம் சூப்பராக இருக்கணுன்னே ஆண்டவர் அவன் மேலே கிருபையை வச்சுட்டார் நினைக்காதீங்க. அது உங்களுக்காக கொடுத்தது. தாவீதோட இருதயம் அவர் சபை கட்டணும்னு சொல்லிட்டு அதை தவிர்த்து வேறு யாராச்சும் இதை கொடுத்தா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சாலமோன் கிட்ட அவர் என்ன பண்ணார், கொடுத்தாரு. இப்போ தாவீதோட இருதயம் ஆயிடுச்சுன்னா, நான் அவர்கிட்ட இப்படி வந்தேன், புறஜாதியாக இருந்து வந்தேன். நான் தான் சொன்ன பைபிள் ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சுன்னா தெரியும், தாவீது வந்து புறஜாதியாக எண்ணப்பட்ட ஒரு இஸ்ரவேலில் வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனால் எனக்கு பிறந்த என் பிள்ளை வந்து அப்படி கிடையாதுன்ற இடத்துக்கு தாவீது என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டார். இன்றைக்கி நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள், பிசாசு இப்படிப்பட்ட இடத்துல தான் நம்மளை என்ன பண்ண வர்றான், உழ வைக்கிறான். நம்ம கூட இருக்கிற என் ஆண்டவர் என் பிள்ளைகளோடு இருக்கிறார்ன்றது நம்மளை என்ன பண்ணுறான், நம்ப வைக்கிறான். நீங்கள் சாலமோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தை கட்டி ஜபம் பண்ணுறாரு. ஜபத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கேட்கிறார். 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 3-4. கர்த்தர் அவரை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்திலே என் நாமம் என்றென்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட வசனங்களை தேவனாகிய கர்த்தர் சாலமோனோடு இடைப்பட்டார். அநேக நேரம் உங்கள் பிள்ளைகளும் ஜெபிக்கும் போது சில காரியத்தை தேவனாகிய கர்த்தர் அக்செப்ட் பண்ணி காரியங்களை செய்கிறாரு. கூட இருக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சில அஷூரன்ஸ் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. நம்ம பிள்ளைங்க என்ன தெரியுமா நினச்சிட்றாங்க, அப்பாவோட எப்படி இருந்தாரோ அதே மாதிரி என் கூட என்ன பண்ணுறாரு இருக்கிற. அடுத்த வசனம் வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என்ன பண்ணுமா, ஆண்டவர் வந்து உன் ஜபத்தெல்லாம் நான் கேட்டுட்டனால நீ நினைக்காத நீ என் பக்கத்தில் இருக்கிறேன்னு. என்னது, என் பக்கத்தில் இருக்கிறேன்னு. படிங்கம்மா. கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தின் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். என்னது, நடப்பாயானால் உன் அப்பா மாதிரி நீ நடப்பேன். நான் மாத்திரம்தான் உன் கூட நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், கண்டினியூ பண்ணுவேன். நான் ஜபத்தை கேட்டது உண்மைதான், உனக்கு நான் சில விஷயங்கள் செஞ்சது உண்மைதான், தேவ பிரசனத்தை ஆலயத்து மேலே இறக்குனது உண்மைதான். அன்றைக்கி அதுதான் சொன்னேன், ஆலயத்து மேலே தேவ பிரசனம் இறங்குனதுக்கான காரணம் தாவீது. சாலமோன் கட்டினதுனால இல்லை. சபையில் குறை இருந்துச்சு, கட்டின ஆலயத்தில் என்ன இருந்துச்சு, குறை இருந்துச்சு. தாவீதோட அந்த ஒரு சின்ன இருதயத்துக்காக என்ன பண்ணார், அந்த காரியத்தை பண்ணார். சாலமோன் என்ன நினச்சிட்டா, நான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டேன், என்னது, அதனால தான் இடிச்சிட்டாரு சபையை. இன்றைக்கி அநேக நேரம் நம்ம பிள்ளைகள் இந்த இடத்துல விழுறாங்க. தகப்பன் தாயா நம்மளும் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல விழுந்துடுறோம். 10வது வசனம் 91:10. என்ன பண்ணாதான், பிசாசு எந்த அளவுக்கு தாவீதோட இருதயத்தை இந்த இடத்துல அவர் தியானித்து தன் பிள்ளையோட பேசும்போது மாத்திட்டாரு பாருங்க. பொல்லாப்பு உனக்கு என்ன பண்ணாதான், நேரிடாது. படைங்கம்மா. வாதை உன் கூடாரத்தை உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாத்தீங்கன்னா புட்டு வைக்கிறார். நீ பயப்படவே பயப்படாதா, நீ ஜாலியாக இரு, எல்லாத்தையும் யார் பார்த்துப்பா, ஆண்டவர் பார்த்துப்பார், ஆண்டவருடைய தூதர்கள் பார்த்துப்பாங்க. இந்த சங்கீதத்தை நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இது அநேகருடைய ரட்சிப்புக்கு எதுவாக இருந்தாலும் அநேகர் ரட்சிப்பை விட்டு வழி விலகுவதற்கான ஒரு சங்கீதம். என்ன சொன்னார், தூதர்கள் வந்து காப்பாற்றுவார்கள். மத்தேயு 4வது அதிகாரம் 6வது வசனம். தாளகுதியும் தூதர்களை குறித்து என்ன பண்ணுவாரா, கட்டளையிடுவாராம். யார் சொன்னது, இல்லை இதை யார் சொன்னதுன்னு பிசாசு சொன்னா. ஆனா இந்த வசனத்தை யார் சொன்னது, தாவீது சாலமோனுக்கு சொன்ன வசனத்தை பிசாசு
ஜீசஸுக்கு சொல்லுது. அது சொல்கிற பிசாசு யார்கிட்ட சொல்லுதுன்னா வார்த்தைக்கிட்டேயே சொல்லுது. புரியுதா? வார்த்தையே மாம்சமாய் முன்னாடி வந்து நிற்கும் போது மாம்சத்துக்கிட்டே அது என்ன சொல்லுது? வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்குது. அது யாரோட வார்த்தையை சொல்லுதுன்னா அவருடைய தகப்பனுடைய வார்த்தை என்ன பண்ணுது? உங்கள் அப்பா சொல்லிக்கிறாருப்பா, நீ கீழே வந்தா உன்னை காக்கிறதுக்கு தூதர்கள் உண்டு. இன்னைக்கு தெரியுதா பிசாஸ் ஹவ் ஹேண்ட்லிங் தி ஸ்கிரிப்சர்? இப்போ உங்களுக்கு எல்லாம் புரியுதா? இந்த 91வது சங்கீதம் எத்தனை பேரை அழிக்க பயன்படுத்தியதுன்றது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா ஆண்டவருக்கு முன்னாடி அது எந்த வசனத்தையும் எடுக்கல. எந்த வசனத்தை எடுக்குது? 99வது சங்கீதத்தில் தாவீது பேசுகிற அந்த வார்த்தை என்ன பண்ணுது? எடுக்குது. இந்த காலை வேளையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்பலைன்னா இன்னொரு அழகாக சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு பாஸ்டர் வந்தார் எங்கள் சர்ச்சுக்கு வந்து, வாங்க வெளியே போய் ஊழியம் செய்யலாம், பக்கத்தில் மெரினா பீச் இருக்குது, போய் ஆண்டவரை பற்றி சொல்லலான்னாரு. ஒரு 10 பசங்களை கூட்டின்னு போனாங்க. நான் 10ல் ஒரு 11வது ஒரு ஆள். நான் கூட பாஸ்டர் கூட போனேன். எல்லா பசங்களும் கத்தர் நல்லவர், கத்தருடைய கிருபை என்றும் உள்ளது, அவரை நம்பி வந்தவங்களை அவர் கைவிட மாட்டான்னு இப்படி கோஷம் போடுறானுங்க, ஜாலியாக கோஷம் போடுறாங்க. எனக்கு வந்து இன்ட்ரோவர்ட், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ரொம்ப அமைதியாக இருக்கிறேன். எல்லாம் கத்தி முடிச்சோடனே அந்த பாஸ்டர் என்னை திரும்பி, நீ பாஸ்டரோட ஃபேமிலியில் இருந்துட்டு நீ என்ன பண்ண மாட்டேற, கத்துன்ற. நான்லாம் கத்த மாட்டேன், எனக்கு அசிங்கமாக இருக்குங்க. அவரில் நீ பண்ணலன்னா நான் போய் பாஸ்டர்கிட்ட சொல்லிடுவேன். சரி, இந்த மனுஷன் வாயில் எதுக்கு பூந்து வரணும்னு சொல்லிட்டு கத்துவோன்னு சொல்லிட்டு கத்துறவங்களை பாதுகாப்பான்னு அப்சல்யூட்லின்னு ஒருத்தன் இங்கிலீஷில் எங்கே இருந்தோ அந்த கத்தலாம். எனக்கு ஒன்றுமே புரியல. திருப்பி கத்துற அப்சல்யூட்லி ராங். என்னது? குடிகாரன் ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்சல்யூட்லி ராங்குன்றான். எனக்கு துக்குன்னு அறி போட்டுருச்சு. நாங்கள் அப்படியே எல்லாரும் அவன்கிட்ட போகிறோம். அவன் சொல்கிறான், சங்கீதம் 91 கோட் பண்ணி அவன்கிட்ட சொல்கிறான், என் அம்மா சாகும்போது உன் ஆண்டர் ஒன்றும் என்ன பண்ணல, என் மனைவி சாகும்போது உன் ஆண்டர் என்ன பண்ணல, எதுவுமே பண்ணல, சும்மா ஊரை ஏமாத்தின்னு போய் சொல்லி என்ன பண்ணாது, சுத்தாது. இன்றைக்கி அநேக நேரம் பிசாசு தப்பாக வசனத்தை எடுத்துன்னு வந்து நம்ம இருதயத்தில் போதிருச்சு, வாதை உன் கூடாரத்தை. இன்றைக்கி அநேக பேர் நினைக்கிறாங்க வாதை நம்ம கூடாரத்தில் வந்துட்டால் நம்ம பிசாசுனால பாதிக்கப்பட்டுட்டோம். இல்லவே இல்லை. வாதை உன் கூடாரத்தை என்ன பண்ணும்? அணுகும். இதுதான் உண்மையான வசனம். பிரச்சனை போராட்டம் உன் குடும்பத்தில் இருக்கும். இதுதான் உண்மையான வசனம். இது நான் தான் சொல்கிறேன், சத்திய வசனங்களை படிக்கும் போது தெளிவாக படிக்கணும். இது தாவீது தன் பிள்ளையோடு பேசின காரியம். நம்ம என்ன அடிக்கணும்? இதெல்லாம் வாக்கு தத்தமாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து அப்சர்வ் பண்ணுறோம். இதெல்லாம் குப்பைக்கு சமம்னு ஆண்டவர் முடியும் போது தான் ப்ரூவ் பண்ணுறாரு. ஆனால் நம்ம என்ன படிக்கணும்? இதெல்லாம் படிச்சுட்டு வாதை உன் கூடாரத்தை வராதுன்னு மகளேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுறது, வாதை உந்தன் கூடாரத்தை. ஏன்னா படித்த பாஸ்டருக்கு என்னது? ஏன்னா அவனுங்க பைபிளை ஃபுல்லாக படிக்கணும். அடிக்கடி இந்த சபையில் நான் ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா, பைபிளோட ஒரு பாட்டில் ஒரு சுச்சுவேஷனுக்கு நடந்த வசனத்தை எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியாது, இது பேச முடியாது. இது முழுக்க ஆண்டவர் பேசினது கிடையாது. இது தகப்பனுடைய இருதயம். எல்லா தகப்பனுக்கும் நான் பிள்ளை நல்லா இருக்கணும் தான். ஏன்னா அதே மாதிரி தாவீது அந்த தப்பை என்ன பண்ணிட்டார். நீங்கள் அப்படி நம்பலைன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 21வது வசனம் 4வது வசனம், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. கடைசி காலத்துல தான் கண்ணீரை தொடச்சி மரணமும் கிடையாது. என்ன கிடையாது? இந்த பூமியில வாழ்ற எல்லாருக்கும் மரணம் உண்டு, கஷ்டம் உண்டு, வேதனை உண்டு. இதை தான் ஆண்டவர் ஆதியிலேருந்தே என்ன பண்றாரு? சொல்லி கொண்டு இருக்கிறார். வியாதி வரும், அந்த வியாதி உன்னை வாட்டும், அந்த வியாதினாலே நீ என்ன பண்ணுவ? சாவ. அந்த வியாதி உனக்குள்ளே இருக்கும்போது நீ ஆண்டரை துதிக்கிறியான்னு தான் ஆண்டர் பார்ப்பாரே தவிர, ஐயோ அம்மா வலிக்குது, எனக்கு என்ன பேய் பிடிச்சிக்கிச்சு. இதெல்லாம் வசனத்தில் சில இடங்கள்ல அது யார் பேசுனா எதுக்கு பேசுனான்னு புரியாமல் அநேகர் என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க. பேசும்போது நான் நிற்கும் சொல்கிறேன், பிசாசு கிரியை செய்யுது. என்ன பேசுது? என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க? பேதுருக்கிட்டையும் பிசாசு என்ன பண்ணுச்சு? கிரியை செஞ்சிச்சு. ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ. இன்னைக்கு ஊழியக்காரங்க பேசுறதுனால நம்மளால எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பிளண்டடாக ஆண்டவரத்தைன்னா நான் இன்றைக்கி சொல்கிறேன், நரகத்துக்கு தான் நம்ம போவோமே தவிர, பிசாசு விரிச்ச வலையில் தான் நம்ம போய் விழுவோமே தவிர, ஆண்டவர் விரிச்ச வலைக்குள்ளே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? மாட்டவே மாட்டோம். ரோமர் 8:18. நல்லா கவனிங்க, இக்காலத்தில் பாடுகள் உண்டு. அந்த பாடு நமக்கு கிடக்கு போகிற வெகுமதிக்கு என்னவா கிடையாது? ஒப்பனாது கிடையாது. கஷ்டத்தை என்ன பண்ணுங்க? அனுபவிச்சுக்கோங்க. என்னது? ஆனால் நம்மளோட இருதயம் என்ன தெரியுமா? பாஸ்டர் என் வீட்டில் கண்ணீர் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது, வேதனை வரக்கூடாது. இன்றைக்கெலாம் சில பேர் இந்த சபையில் சில பேர் இறந்துட்டதுனால கடவுள் இல்லையா, கடவுள் இல்லைன்ற நம்பிக்கைக்குள்ள அவர் வந்தால் பரவாயில்ல, கடவுள் இல்லைன்றதை என்ன பண்ணுறாங்க? நம்ப வைக்கிறாங்க. யூடியூப்லேருந்து இருக்கிற எல்லா வீடியோரும் போதி தர்மன் பேசுனது, இந்த மலை மேலெலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேர் அகோரி,
இந்த மாதிரி விஷயங்க பேசுனதெல்லாம் நான் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டு நானும் ஏதோ மன உளைச்சல் இருக்கிறான்னு எடுத்து ஓப்பன் பண்ணா எனக்கு என்ன ஆகுது, மனதில் வச்சது. அந்த ஆள் ஏசு கிறிஸ்து போய் முஸ்லீம் போய் அந்த மாதிரி ரிலீஜியஸ்லாம் போய் கடவுளே கிடையாது இப்படி பண்ணுற வீடியோலாம் நீங்கள் பார்த்து நீங்கள் கெட்டு போகிறது இல்லாமல் ஒரு 10 பேருக்கு பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரனுக்கு கொடுத்த அந்த ஒரு நிமிஷம் பார்த்து என் மைண்டு கொஞ்ச நேரம் பிரசங்கமே எடுக்க முடியல. என்ன தான் ஆச்சு, பைபிளை விட்டுட்டு இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த அளவுக்கு போயின்னு இருக்கிற பைத்தியம் மாதிரின்ற மாதிரி என்னை யோசிக்க வச்சுட்டாங்க. நான் ஏன் இன்றைக்கி சொல்கிறேன்னா, பைபிளை முழுமையாய் படிங்க, ஆண்டவரை என்ன பண்ணுங்கள், முழுமையாய் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா யோபு பழைய ஏற்பாட்டில் சாட்சியாக இருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியாக இருக்கிறார். நிர்வாணமே ஆகினாலும் முட்டி போட்டு என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறான். அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் செத்தே போனாலும் எனக்கு ஒரே வழி ஆண்டவர் தான். ஏன்னா இந்த விஷயத்தை யாருக்குமே புரியல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மரணத்தோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, மரணத்தோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இல்லவே இல்லை, மரணத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை விசுவாசிக்கிறதுனால தான் தாவீதும் ஓடினார், எல்லாருமே என்ன பண்ணாங்க அதை நோக்கி ஓடினாங்க. இன்றைக்கி தப்பான உபதேசங்களில் மக்கள் போய் விழுவதற்கான காரணம், இந்த ரீசெண்டாக ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், சர்ச்சில் ஒரு டெத்து, கணவன் இறந்துட்டாங்க. அந்த மனைவியால் அக்செப்டே பண்ண முடியல. நான் ஜெபம் பண்ணி எழுப்போன்றான். பாஸ்டரை வந்து ஃபியூனரல் சர்வீஸ் பண்ண விட மாட்டாங்க, பாஸ்டர் அம்மாவை கிட்ட போட மாட்டாங்க. சரீரத்தை வச்சுக்கிட்டு நான் எழுப்புவேன், எனக்கு டைம் கொடுங்க, 5 மணி நேரம் டைம், 5 மணி நேரம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறான். மரணத்தை அக்செப்ட் பண்ணிக்க விடலை. இன்றைக்கி மரணத்தை அக்செப்ட் பண்ணிக்க விடலைன்றதுல அந்த இடத்துல என்ன கிரியை செய்யுதுன்னா, பிசாசு என்ன பண்ணுதுன்னா கிரியை செய்யுது. அவங்களுக்குள்ளே அவங்கள தூண்டுது. என்ன தூண்டுதுன்னா, நீ போய் ஜெபம் பண்ணு, உபவாசம் இரு, அவர் என்ன பண்ணுவார், வீரோட எழுந்திருப்பார். இப்போ இந்த கான்ஃபிடென்ட்டை வந்து ஆண்டவர் கொடுக்கல, எது கொடுக்குது, பிசாசு கொடுக்குது. இப்போ 5 மணி நேரம் அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு ரிட்டன் வந்து பார்க்கும்போது அவங்க கணவனை ஏஞ்சிக்கலன்னா அவங்க இருதயம் என்ன தெரியுமா இருக்கும், ஆண்டவர் போய். ஆனால் உள்ளேருந்து சொன்ன ஸ்பிரிட்டு அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஆண்டவர் சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் சொன்ன ஸ்பிரிட்டுன்னு அது பேய், பிசாசு. நான் பேச நிறைய காரியங்களை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்படி தான் அநேக பேர் கிறிஸ்துவ விட்டு ரட்சிப்பை விட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியே போயிடறாங்க. இன்றைக்கி ஊழியக்காரங்கிட்ட கோச்சின்னு போனவங்க கூட வேறு சபைக்கு போய் பொழைச்சிருவாங்க. ஆனால் ஆண்டர்கிட்ட கோச்சின்னு போனவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஊழியக்காரங்களை விட்டுட்டு இப்போ ஏசு கிறிஸ்துவ நேராக அகேன்ஸ்ட் பண்ணுறாங்க. அவர் என்னது சரி கிடையாது. மரணம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும், எனக்கும் உண்டு, என் மனைவிக்கும் உண்டு, நான் பெற்றெடுத்த என் பிள்ளைக்கும் உண்டு. என் பிள்ளை நாளைக்கு செத்தா நான் ஊழியத்தை சத்தியமாக விட மாட்டேன். இன்றைக்கி இந்த சபையிலேருந்து நான் சொல்கிறேன், அது என்னை பாதிக்கவும் பாதிக்காது, வலிக்கும் தான், வேதனை இருக்கும் தான். அதுக்காக நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்னை அழைச்ச ஆண்டவர் வந்து என்ன மட்டமாயிடுவார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 37. தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து, நல்லா கவனிங்க, ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை. இதுக்கு தமிழ்ல லிட்ரலா என்ன அடுத்தனா, ஒரு டைம் சிங்கம் வந்துச்சு, இன்னொரு டைம் என்ன வந்துச்சு, ஆங்கிலத்தில் நீங்க படிச்சு பாருங்களேன். அட் அ டைம்ல சிங்கமும் கரடியும் வந்துச்சு. நம்ம அநேக நேரம் பைபிள் படிக்கும்போது என்ன நினைச்சிடறோம், சிங்கம் ஒரு சீசனில் வந்துட்டு போச்சு, கரடி ஒரு சீசனில் வந்துட்டு போயிடுச்சுன்னு. ஆனால் உண்மையாக அந்த இடத்துல என்ன வந்துச்சுன்னா, சிங்கமும் கரடியும் அட் அ டைமில் ஒரே டைமில் தாவீது இந்த இடத்துக்கு என்ன பண்ணிச்சான், வந்துச்சான். ஏன்னா தாவீது அப்பேற்பட்ட சுச்சுவேஷனை தான் என்ன பண்ணுறாரு, ஃபேஸ் பண்ணுறாரு. படிங்கம்மா. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை வாய்க்கு தப்பு வைத்தேன். அதை என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இன்னைக்கு தாவீது இதை பேசும்போது நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கிலீஷ்ல நீங்க படிச்சுன்னா இம் ஹீ சொல்லிட்டு ஒரு மனுஷனை குறிக்கிற எழுத்து என்ன பண்ணியிருப்பாரு. அவர் அது லயனாவே இருந்தாலும் கரடியாவே இருந்தாலும் அவர் அதை யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணார், நீங்கள் பைபிள் சத்திய வசனங்களை எடுத்து ஈப்ரூ எடுத்து படிச்சிங்கன்னா பிசாசை மீன் பண்ணுறாரு. என்ன மீன் பண்ணுறாரு, இது அன்யூஷுவல். சிங்கமும் கரடியும் ஒன்றா வரது அன்யூஷுவல். ஆனால் தாவீதோட வாழ்க்கையில் அது வரும்போது தாவீது கரெக்டாக சொல்கிறான், இது பிசாஸ். என்னது, ஆனால் வந்தது மாமிசமாய் கண்ணில் வந்தது சிங்கமும் கரடியும் தான் வந்துச்சு. ஆனால் அவருடைய ஆவியில் அவர் தெளிவாக சொல்கிறார், எனக்கு முன்னாடி என்னை அழிக்கும்படி என்னை நாசமாக்கும்படி எனக்கு முன்னாடி வந்து நின்னது கரடியும் சிங்கமும் இல்லை, பிசாஸ். நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் அபிஷேகம். அது இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் அபிஷேகம். நான் லிட்டரலாக என்ன பண்ணுறேன், நான் ஃபீல் பண்ணுறேன், சாமுவேலுக்கு அங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த உடனே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். நான்
உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, நான் ஃபீல் பண்ணுறேன். பிசாசுக்கு எப்போ தேவனாகிய கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ண போகிறார்னு தெரிஞ்ச உடனே இந்த விஷயத்தை என்ன பண்ணார்? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வருதுன்னா யூ ஆர் இன் த ரைட் பாத். அது கரெக்டான பாதையில் போய் கொண்டு இருக்கிறீங்க. சிங்கமும் வரும், கரடியும் வரும், அட் அ டைமில் என்ன பண்ணும் வரும். இந்த டைமில் நீங்கள் ஆராதிக்கிறீங்களா? இதுதான் எல்லா கிறிஸ்துவர்களும் இழந்து போகிற ஒரு விஷயம். பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் தேவனை ஆராதிக்கிறீங்களா? ஏன்னா தாவீது ஆராதிச்சார். இன்னும் இதை பற்றி நீங்கள் டீப்பாக நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கணுன்னா சங்கீதம் 7:2. சத்துரு எப்படி வருவான்? நல்லா கவனிங்க. இந்த சிங்கம் என்ன பண்ணுமா? ஆத்துமாவை, உங்க வாழ்க்கையில தேவன் ரட்சிப்பாய் கொடுத்த உங்கள் ஆவி ஆத்துமாவை என்ன பண்ணுமா? காலி பண்ணிடும். அந்த ஆவி ஆத்துமா காலினா என்ன தெரியுமா? பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் துதிக்காம வேற ஒன்று பண்றீங்கல்ல, அப்போ உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? இழந்து போயிடுறீங்க. அதுக்காக தான் பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுறான்? வரான். வேறு எதுக்காகவும் வரல. உங்களை அவன் அழித்து நீங்கள் கஷ்டப்படணும், நீங்கள் துன்பப்படணும், நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போகணுன்ற அவனுக்கு எண்ணமே கிடையாது. பிசாசுக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் எண்ணம். என்னது? ஆனால் நீங்கள் ஆண்டவரை துதிக்க கூடாது, அவரை மறுதளிக்கணும். இதுதான் அவனோட நோக்கம். இன்றைக்கி இந்த இடத்துல இன்னும் நீங்கள் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா 57வது சங்கீதம் 4வது வசனம். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு சபைக்குள்ள அமர்ந்திருக்கிற எல்லாருமே யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டன்னு உங்களுக்கு தெரியுதோ, நீங்க யாருக்கு நடுவில் இருக்கிறீங்க? சிங்கத்துக்கு நடுவில் தான் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, வேதனை உண்டு, கண்ணீர் உண்டு, துன்பம் உண்டு, வியாதி உண்டு, தரித்திரம் உண்டு. எல்லாமே என்ன பண்ணும்? உங்களை சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டே தாங்க. படிங்கம்மா. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவிலே இருக்கிறது. தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடைக்கிறேன். எங்க இருக்கிறாரா? தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடைக்கிறேன். முதல்ல சிங்கத்துக்கு நடுவில் இருக்கிறனாரு, இப்போ யாருக்குள்ள இருக்கிறாரா? மனுஷனுக்கு நடுவில் தான் இருக்கிறேன். இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிற மனுஷங்களுக்குள்ள பிசாசு என்ன பண்ணும்? கிரியை செய்து உங்களை வேதனைப்படுத்தும், ஏன் துன்பப்படுத்தும். சில நேரம் உங்கள் நீங்கள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளையே உங்களை என்ன பண்ணும்? துன்பப்படுத்தும். பாஸ்டர், என் பிள்ளையா பேதுரு நல்லா குட்டி போட்ட போன மாதிரி பின்னாடியே வந்து தான் என்ன பண்ணான்? பிசாசு வெளியே விட்டான். ஆண்டர் அப்பாலே போடா பிசாசு. பேதுரு ஆண்டர் வெறுக்கவே இல்லை. இதை பைபிள் படிக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகள் பேசும்போது, உங்கள் கணவன் பேசும்போது, உங்கள் மனைவி பேசும்போது, we need to condemn the nature of the evil. பிசாசோட நேச்சர் தான் நீங்கள் கண்டம் பண்ணுமே தவிர உங்கள் பிள்ளைகளை கண்டம் பண்ணுறக்கூடாது, உங்கள் கணவனை கண்டம் பண்ணுறக்கூடாது, மனைவி என்ன பண்ணக்கூடாது? கண்டம் பண்ணக்கூடாது. we need to pluck உள்ளே இருக்கிற அந்த பிசாசோட நேச்சர். ஆண்டவர் அப்பால இப்போ பிசாசுன்னொடனே பேதுரு மாறிட்டான். பேதுரு ஓவர் கம் பிசாசால் என்ன பண்ண முடியல. த ஸ்பிரிச்சுவல் திங்ஸை நான் பேசுகிறேன். இதை நீங்கள் மெடிடேட் பண்ண உங்களுக்கு சில காரியங்கள் என்ன பண்ணும்? புரியும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், மனுஷங்க மூலியமாக தான் இந்த காலகட்டத்தில் யார் வருவா? அவங்க பிசாசு கிடையாது. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. வந்தவன் பிசாசு கிடையாது. அவனுக்குள்ள அந்த கிரியை உங்களை அழிக்கும்படி, உங்களுடைய ஆவியை கெடுக்கும்படி காரியங்களை என்ன பண்ணும்? பேசும். நம்ம என்ன தெரியுமா பேசுவோம்? இந்த நமக்கும் அந்த நபருக்கும் இருந்த பாண்டிங்கான ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடும். இன்றைக்கி வெளியே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ஓகே, வெளியே இருக்கிற ஆள் ஓகே, ஆனால் உன் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் பெண் பிள்ளைகள், பேர பிள்ளைகளே என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பு நீங்கள் நல்லா பண்ணீங்க. உறவுகளை பிசாசானோ அழகாக பிரிப்பான். என்ன பண்ணுவான்? அவனுக்கு தெரியும் ஆண்டோடைய சமூகத்துக்குள்ளே போவ. ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளை மேலே வருத்தம் இருந்தால் அம்மாவில் பரலோகம், ஒரு பிள்ளைக்கு அம்மா மேலே வருத்தம் இருந்தால் யாராலையும் பரலோகம் என்ன பண்ண முடியாது. ஒரு கணவன் மனைவி 2 பேருக்குமே கோபம் இருந்தால் 2 பேருமே என்ன பண்ண முடியாது. புரியுதா? வாட் கைண்ட் ஆஃப் ட்ராப். ஏன்னா அவனை மாதிரி தந்திரமான ஆள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நீங்கள் படிக்க நான் புரிஞ்சுப்பீங்க. எசேக்கியேல் 22:25-26. தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கெர்ச்சிக்கிற சிங்கம் இரை கவ்வுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பற்றிக்கிறார்கள். திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள். அதன் ஆசாரியர்கள் என்
வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன். இந்த வசனத்துக்கு அர்த்தம் யாருக்காச்சும் தெரியுமா? படிச்சிங்கல்ல, யாரு பிசாசு சொல்லுங்க. இத்தனை வருஷமா சபைக்கு வரீங்க, இந்த 2 வசனத்தை படிச்சிங்க, யாரு பிசாசு? ஏன்னா நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் இந்த வசனத்துக்கான ஓப்பன் சேலஞ்சு நான் கொடுப்பேன், யாருமே சொல்ல மாட்டாங்க. யாரு பிசாசு? அப்புறம் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்னலாம் அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியும், அதையும் படிங்க. அப்புறம் விதவியாக கூட ஆக்க முடியுமா அவங்களால? என்ன பண்ண முடியுமா? விதவைகளாக கூட ஆக்க முடியுமா? உங்கள் ஆஸ்தியை என்ன பண்ண முடியுமா? திருட முடியுமா? யாரால? பாஸ்டர்னு சொல்லுங்கள் அழகா. என்னது? ஜஸ்டின் பாஸ்டர்னு அழகாக சொல்லுங்கள், வேறு எதுவும் சொல்ல தேவையில்லை. இந்த வசனத்தை நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் இது யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்கக்கூட. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் இந்த 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 பிரசங்கத்தை ஒரு பாஸ்டர் மூலிமா நான் கேட்டேன். ஈவன் ரீட் தி ஸ்கிரிப்சர், ஆனால் அதை என்ன பண்ணல, டிஃபைன் பண்ணல. சத்தமாக சர்ச்சில் படிச்சுட்டாங்க, ஆனால் அதுக்கான அர்த்தத்தை அவர் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அதை தாண்டி அப்படியே என்ன பண்ணிட்டார், வந்துட்டார். நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆதி கொண்டுலேருந்து நான் இதை திருப்பி பைத்தியக்கார மாதிரி சொல்கிறேன்னா, இதை நான் உங்ககிட்ட திணிக்கணும்னு நான் வரல. நான் எந்த பிரசங்கம் எடுத்தாலும் நான் இந்த வாட்டி ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே என்னை சைக்கோ மாதிரி திருப்பி பாஸ்டருக்கு விரோதமாகவே என்னை பேச வைக்கிறீங்க? நான் எப்படி எடுத்தாலும் ஏன் இது வருது? நான் கரடியும் சிங்கம்னு எடுத்தாலும் பாஸ்டர் வராங்க, தசமாக எடுத்தாலும் இவனுங்க வரானுங்க, எது எடுத்தாலும் இவங்க ஏன் வராங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. காட் ரியலி இந்த நாட்களில் யாருக்கிட்ட நம்மளை பத்திரமா இருக்க சொல்கிறாருன்னா, யாருக்கிட்ட? இவங்க 2 பேர்கிட்ட, எஸ்பெஷலி ஜஸ்டின் பாஸ்டர் கிட்ட ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணுன்றதை நான் தாழ்மையுடன் உங்களை என்ன பண்ணுறேன், கேட்டுக்கிறேன். இன்றைக்கி அவங்க பிசாசு எந்த இடத்துல கை வச்சா நாசம் அதிகமாக உண்டாகும்னா, தீர்க்கதரிசிகள் மேலேயும் ஊழியக்காரங்க மேலேயும் கை வச்சா பயங்கரமான நாசம் என்ன பண்ணும். நார்மலான பிசாசு வந்துச்சுன்னா ஆத்மாவை மட்டும்தான் என்ன பண்ணும், டெஸ்டாய் பண்ணும். ஆனால் இந்த 2 அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷங்க மேலே அவன் கை வச்சிட்டானா, உங்கள் ஆஸ்தி அழியும், உங்கள் கணவன் உங்களை விட்டு போவாங்க, நிர்கதியாக நிற்பீங்க, விதவியாவீங்க, உங்களுக்கு உண்டானது எல்லாமே என்ன பண்ணும், போகும். நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்கக்கிட்ட தான் என்ன இருக்குது, வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை துஷ்பிரயோகம் பண்ணாங்கன்னா நம்ம என்ன ஆகும், ஒன்றுமாயிடுவோம். ஒருத்தர் அடிக்கடி என்ன சொன்னார், நீ என்னப்பா பிரசங்கம் பண்ணுற, என்ன தான் பேசுகிற, நீ தெரிஞ்சு தான் பேசுகிறியா, என்ன பண்ணுற, என்ன ஆண்டவரை விபச்சாரத்துக்கு எதுன்ற என்னென்ன வார்த்தையை நான் பண்ணுறேன், யூஸ் பண்ணுற ஃபுல்ஃபிட்லேருந்து கடைசி வசனம், கடைசி லைன் வாசிங்கம்மா. என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள், அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். என்ன வராரா? கனவீனம்னா என்ன அர்த்தம்? அவரை இழிவுபடுத்துறது, அவரை அவமானப்படுத்துறது, அவரை அசிங்கப்படுத்துறது, அவரை என்ன பண்ணுறது. இன்றைக்கி பைபிளை படிக்காதனால யாராச்சும் ஒருத்தவங்க பேசிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, தப்பாக பேசுகிற, நீ தப்பாக ஒரு ஃபுல்ஃபிட்லேருந்து பேசுகிற வார்த்தை என்ன பண்ண மாட்டேற. நான் உண்மையாக சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து மறுபடியும் இறக்கி நான் ஃபுல்ஃபிட்டில் விட்டேன்னா அவர் பேசுகிற வார்த்தையை நம்மளால் காது கொடுத்து என்ன பண்ண முடியாது, கேட்கவே முடியாது. சும்மா ஃபுல்ஃபிட் மேனரிசம். என்னது ஃபுல்ஃபிட்டு? அதே நான் கத்தருக்கு தரிசனம் நோ மேனரிசம். கூட 12 சீசர்களை தெரிஞ்சு கொண்டவனாக இருந்தாலும் பிசாசுனா பிசாசு வெளியே போனான்னு என்ன பண்ணுவார், சொல்லுகிற ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர். இன்றைக்கி நான் பேசுகிறேன்னா அதுக்கு தான் சொல்கிறேன், சபை கொஞ்சம் கூட அசுத்தமாக ஆகக்கூடாது. நம்ம மனவாட்டியாக இருக்கிறோம். ஒரு கணவனுக்கு மிக மிக உகந்த ஒரு காரியம் தன் மனைவி பரிசுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு மனைவிக்கு தன் கணவன் பரிசுத்தமாக இருக்கணும். இதை சபையில் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23-24. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார். நம்ம காண்டேஜ்ல சொன்னா சொட்டத்தலையா என்ன பண்ணு போ. அவர் யாரும் இல்லை, எலிசா தான், மிகப்பெரிய தீர்க்கதரிசி. சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்றாங்க, வந்து மொட்டத்தலையான்றாங்க. பைபிள் இது அப்படியே படிச்சா இதுவும் உங்களுக்கு புரியாது. சின்ன பசங்க கிடையாது, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வயசுலேருந்து 35 வயசு உள்ள ஒரு பசங்க தான் என்ன பண்ணுறாங்க,
ஏன் சொல்கிறான்? ஏன்னா இந்த ஈப்ரூ கான்டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா சாலமோன் என்ன சொல்கிறான், போக்குவரத்து தெரியாத சிறு பிள்ளை. இது மாதிரி பைபிளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னை சிறு பிள்ளைன்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து அவரை கிண்டல் பண்ணது, அவரை கேலி பண்ணது யார்? இன்னைக்கு உண்மை உள்ள ஊழியக்காரர்களை வந்து இன்னைக்கு இந்த காலகட்டம் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏன்னா நான் இந்த பாட்டையும் சொல்லிட்டேன், இந்த பாட்டையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம். இன்றைக்கி சபையிலையும் நான் ஏன் குறை பேசாதீங்க, ஏதாவது பிரச்சனை நேராக என்கிட்ட வந்து பேசுங்க நான் சொல்லணும்னா, இது வந்து குட் ஹேபிட். என்னது? குறை பேசுறதுல தப்பு இல்லை, அந்த குறையை நேராக பாஸ்கிட்ட வந்து பேசுறது குட் ஹேபிட். இன்னைக்கு பின்னாடி இந்த மாதிரி பேசுனா படிங்கம்மா. அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். அவங்க என்ன பண்ணா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்படக்கூடாதுன்னா உங்களோட ஆக்ஷன்னால அவன் என்ன பண்ணக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது. ஐம் டாக்கிங் அபவுட் த ட்ரூத். உண்மை உள்ள ஊழியக்காரன். ஏன்னா இந்த 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 டைட்டிலுக்கு என்னாலேயே வர முடியாது. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், அந்த டைட்டிலுக்கு தான் நான் போராடின்னு இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நீர் எனக்கு அதை மாதிரி சொல்லணும். என்னது? நீர் என்னை பார்த்து அதை சொல்லணுன்ற என் ஆசை. கல்யாணம் ஆனவனே என் ஒய்ஃப் கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நான் யாருக்காக ஓட்டனோ இல்லையோ, ஆண்டவர் என்னை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீ உண்மை உள்ள ஊழியக்காரன் சொல்லணும். ஏன்னா அந்த டைட்டிலோட பவர். ஏன்னா நீ இந்த கால வேளையில் சொல்கிறேன், பாஸ்டோட மனசாக போனால் நேராக பேசுங்க. என்ன பேசுங்க? நேராக பேசுங்க. பின்னாடி என்ன பண்ணாதீங்க, எதுவுமே பேசாதீங்க. அது நமக்கு நன்மை இல்லை. இன்றைக்கி குறையே பேசக்கூடாதா பாஸ்டர், மற்ற பாஸ்டரை பற்றி தப்பே பேசக்கூடாதா பாஸ்டர்னா கேட்டால் இல்லை. எனிதிங் இஸ் ராங் we can easily say. பாஸ்டர்கிட்ட ஈஸியாக போய் என்ன பண்ணணும், பாஸ்டர் நீங்கள் தப்பாக இருக்கிறீங்கன்றதை நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லியே ஆகணும். உங்களுக்காக அவர் ஜெபிச்சார், நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அவர் தப்பு பண்ணும்போது, பாஸ்டர் இது மாதிரி இருக்கே தப்பாக ரைட்டான்னு என்ன பண்ணுங்கள், கேட்குற இடத்துக்கு நீங்கள் வாங்க. வீணாய் ஆக்கினியை என்ன பண்ணாதீங்க, திருப்பி கொட்டாதீங்க. ஏன்னா ஊழியக்காரங்கள் நம்மளை சுற்றி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆபத்தும் என்னது உண்டு. ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னைக்காச்சும் ஒரு இடத்துல யாராச்சும் கனவினை படுத்திட்டிங்கன்னா, அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா, யூ நீட் டு பே தி ப்ரைஸ். உண்மை உள்ளவர்களாக இருந்தால், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீதிமொழிகள் 28:15. ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி இப்போ ரூல் பண்ணுற அதிகாரிகள், பதவியில் இருக்கிறவங்க, இல்லை உங்கள் வேலை ஸ்தலத்தில் உச்ச கட்டத்தில் இருக்கிறவங்க மேலேயும் பிசாசு என்ன பண்ணுவோம், ரூல் பண்ணுவான். யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்க கிட்ட தான் முதல்ல பிசாசு என்ன பண்ணுவான், வருவான். நீங்கள் அதிகாரத்துவத்துக்கான இடத்துக்கு நீங்கள் போன உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறது ப்ராஃபிட் இல்லை, பிசாசு தான். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. பாஸ்டர் என் வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது, நான் அடுத்த லெவலுக்கு போகிறேன், என் ஜாபில் அடுத்த லெவலுக்கு போகிறேன், என் தொழிலில் நான் அடுத்த லெவலுக்கு போகிறேன், இல்லை நான் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முதல்ல உங்கள் லைஃப்பில் யார் வந்து நிற்பா? பிசாசு தான் வந்து நிற்பா. வேறு யாரும் ஆண்டரும் வாய்ப்பே இல்லை. ஆண்டர் அந்த வார்த்தையை கொடுத்துட்டு அவர் அமைதியாக தான் நிற்பார். நீங்கள் தான் அவன் பிசாசான்றதை பார்த்து செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். யாக்கோபு 4:7. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு என்ன பண்ணுங்க? இன்னைக்கு எதிர்த்து நிற்கிற இடத்துக்கே நம்ம இல்லை, அவனோட போய் கை கோத்துறோம். என்ன பண்ணிடுறோம்? அவனோட கை கோத்து அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கு நம்ம ஈல்டாகி என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். ஏன் காரணம்? தனிப்பட்ட முறையில் நம்ம ஜெபிக்கிறது இல்லை, தனிப்பட்ட முறையில் வேதத்தை என்ன பண்ணுறது இல்லை, வாசிக்கிறது. இது ரெண்டுத்தை நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது பிசாசுனே தெரியும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய லீடராக இருந்தாலும் அந்த பிசாசில் என்ன பண்ணுறீங்க, விழுந்துருங்க. அனுதினமும் ஜெபிக்கிறதும் வேதம் வாசிக்கிறதும் மிக மிக அவசியம். நீங்கள் செழிப்பை நோக்கி போகிறீங்க, ஒரு மேன்மையை நோக்கி போகிறீங்கன்னா, முதல் உங்களோட வாசஸ்தலத்தில் வந்து கால் வைக்கிற ஆளுனா பிசாசு தான், வேறு யாருமே கிடையாது. சன் ஆஃப் காட் நல்லா கவனிங்க, ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணல, குழந்தை இருக்கும்போது கருத்தை என்ன பண்ணிக்கலாம், வரவே இல்லை. ஆனால் அந்த அதிகாரத்துவத்துக்கு வந்து ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு யார் விசிட்டு? ஆண்டவர். அப்பா மேலேருந்து சத்தத்தை கொடுத்துட்டு அப்படி போன உடனே வந்து என்ன பண்ணிட்டான், நின்ட்டான். இன்னைக்கு அப்படி நிற்பான். நிற்கிறது மாத்திரம் இல்லை, உங்கள் முன்னாடி என்ன பேசுவான், வசனத்தை. கிறிஸ்துவ ஜனம் விழுந்து போகிறதுக்கான இடமே என்னன்னா, எதிர்க்கில் பேசுகிற பிசாசு என்ன பேசுது, இதெல்லாம் விழுந்துடுறீங்க. நல்லா ஜோம் பண்ணுறாங்க பிரதர், நல்ல ஆவிக்குரிய பிரதர், நல்ல ஃபெலோஷிப் வச்சிங்க, நான் பார்த்தா காலை வரைட்டு என்ன பண்ணுறாங்க, போயிடுவாங்க. எபேசியர் 6:10-12. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். என்ன பண்ணோம்? இன்னைக்கு சபையில் இருக்கிற ஊழியக்காரோட பிரசங்கம் மாத்திரம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணோம், பலப்படணும்.
நம்மளோட ஆசாரியனை மிஞ்சிற இடத்துக்கு போனோம். ஆசாரியனை மிஞ்சிருத்தனா ஆசாரனை தள்ளி விட்டு எல்லா வேலையும் செய்யறதை பற்றி நான் பேசலை. சத்திய வசனங்களில், ஜபத்தில், ஆராதனையில், நம்மளோட பர்சனல் இதுவில் நம்மளும் யாருக்கு இதுவாக இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துக்கு வரணும்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். படிங்கம்மா. நல்லா புரியுதா? பிசாசுக்கு, அவனுடைய தந்திரத்துக்கு எதிர்த்து நிற்க என்ன வேணுமா? இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் பிசாசுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம கண்ணால் விட்னஸ் பண்ணுறதெல்லாம் முன்னாடி ஜஸ்டின் பாஸ்டர் தான். ஜஸ்டின் பாஸ்டர் தந்திரமாக பேசுகிறாரா கரெக்டாக பேசுகிறாருன்னு நம்மளால் என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. அதே மாதிரி நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு நம்ம கூட தந்திரமாக பேசுகிறானா, சுயநலமாக பேசுகிறானா, இல்லை அவனோட தேவைக்காக பேசுகிறான்னு நம்மளால் என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. யார் பேசினாலும் நம்ம நல்லதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, கிடையவே கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணுன்றதை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். படிங்கம்மா. ஒன்றும் இல்லைங்க, அவரோட வார்த்தைக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும், இருக்கணும். அந்த ஆயுதம்ன்றது அவரோட வார்த்தையை அனுதினமும் நீங்கள் தரித்து கொண்டால்தான் அவனோட தந்திரத்தில் என்ன பண்ணுவீங்க, ஜெயிப்பீங்க. உங்கள் குடும்ப பிரச்சனை, குடும்ப சண்டை, கணவன் மனைவிக்குள்ள அப்படியே கிரேத்தி விட்டு என்ன பண்ணுறோம், அந்த இடத்த விட்டு போயிடுவான். டாட்டா பாபாய் நம்ம நான் போயிடுவான். நீங்கள் அடிச்சுக்கின்னு உருண்டுக்குன்னு கதறிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யூ ஆர் அட்டாக்கிங் யுவர் ஒய்ஃப், இல்லை அட்டாக்கிங் ஹஸ்பண்ட், இல்லைனா அம்மா அப்பா, இப்படி நபரை என்ன பண்ணுறீங்க, டார்கெட் பண்ணுறீங்க. உள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் ரெலம் என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோம். பிசாசு வந்ததுக்கான நோக்கமே 2 பேரும் அடிச்சுக்கணுன்னு தான் என்ன பண்ணான். அவன் அதை கரெக்டாக பண்ணிட்டான். அவன் என்ன பண்ணிடுறான், வெளியே போயிடுறான். நம்ம நடுவில் இருந்த அந்த எமோஷ்னல் ஸ்பிரிட்டை தான் நம்ம கிள்ளி தூக்கி வெளியே போடணுமே தவிர கணவன் மனைவிக்கு என்ன கிடையாது, சண்டை கிடையாது. அப்பாவும் அம்மாவுக்கும் என்ன கிடையாது, சண்டை கிடையாது. பிள்ளைக்கும் அப்பா அம்மாவுக்கும் என்ன கிடையாது, சண்டை கிடையாது. இதை நல்லா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உணரணும். ஏன்னா இந்த இடத்த தான் பிசாசு நல்லா வச்சு என்ன பண்ணுறான், கேம் விளையாடுறான். தேவனாகிய கர்த்தர் சொல்ல நம்ம ஜெயிக்கணும். என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். நம்ம யாருமே ஜெயிக்கிறது இல்லை, உட்காந்து ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா பிசாசு நம்ம முன்னாடி நிற்கும் போது we need to be in action. இப்போ மனைவியே டென்ஷனாக ஒரு வார்த்தை பேசிடுறாங்க, இல்லை கணவனே ஒரு வார்த்தை டென்ஷனாக பேசிடுறாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டுன்னு போவ. அப்போ தான் பிசாசு என்ன பண்ணுவான், வெக்கப்படுவான். நீ பேசிட்டியா, நானும் பேசுகிறேன், உடனே அந்தாண்டு அவன் பேசுகிறேன், ஏய் நான் பெரிய அப்படி. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரணகலமாக இருக்கும் வீட்டில். சில பேர்லாம் பார்த்தா மரியாதையே இல்லை புருஷனுக்கு, சில பேர் பார்த்தா பொண்டாட்டிக்கு மரியாதையே இல்லை. தப்பாக நினைக்காதீங்க, நான் யாரையும் மீன் பண்ணி சொல்ல. அப்படி இருந்தால் அவங்க வாழ்க்கையில் இருந்தால் தயவுசெய்து மாற்றிக்கோங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 3-5. நல்லா கவனிங்க. தாவீது கிட்ட இருந்து ஒரு ஆட்டை இந்த சிங்கமும் சரி கரடியும் சரி பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் நம்மளோட வெல்த்தை பிசாசு என்ன பண்ணுறான், அழிக்க வரான். முதல்ல பிசாசு உங்ககிட்ட வரும்போது உங்களோட வெல்த்து, ஆண்டவர் கொடுத்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து பறிக்கிற மாதிரி என்ன பண்ண ஒரு பாவலையை காமிப்பான். பிசாசு வந்ததுக்கான நோக்கம் தாவீதை அடிக்கணும்னு தான் என்ன பண்ணுச்சு வந்துச்சு. ஆனால் வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஆட்டை என்ன பண்ணிச்சான், தூக்கிக்கிட்டு போயிடுச்சுன்னா தாவீது இப்போ எங்கே இருக்கிறான், சேஃபான இடத்துல இருக்கிறான். ஆடு மட்டும்தான் என்ன இடத்துல இருக்குது, பிரச்சனையில் இருக்குது. ஆடுன்றது ஒரு சுதந்திரம், அவனோட சொத்து பத்தில் ஒரு விஷயந்தான் ஆடு. இப்போ இந்த ஆடு மேலே கை வச்சோன்னா யார் வரா, தாவீது வரான். இப்போ இந்த ஆடு மேலே கை வச்சா தாவீது வருவான்ட்டு யாருக்கு தெரியும்? இப்போ தாவீதோட கோட்டைக்குள்ளே வந்தது பிசாசு, தாவீதோட வீட்டுக்குள்ளே வந்தது பிசாசு. அந்த இடத்துல தாவீது மேலே கை வைக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் அசந்தானா கூட இருக்கிற ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்க, வருவாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை விட்டு அவனை என்ன பண்ணது, தனியாக. இன்றைக்கி பிசாசும் உங்களை என்ன பண்ணோம், அப்படி தான் உங்களோட நல்ல அட்மாஸ்பியர்லேருந்து, ஒரு நல்ல இடத்துலேருந்து. இன்றைக்கி நல்லா பாருங்கள், ஒரு பெண் பிள்ளையை வளர்த்துருப்பீங்க, ஒரு தகப்பன் தாய் பொத்தி என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஆனால் பிசாசு அந்த ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு அந்த பெண் பிள்ளையை இன்னொரு பெண் பிள்ளையை சேர்ந்து தவறான இடங்களுக்கு போகிறது. இன்றைக்கி நிறைய நியூஸில் பார்க்குற ஒரு பெண் பிள்ளைக்கு நடக்கிற அந்த கொடுமை எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் யோசிக்கணும், அந்த பெண் பிள்ளை தனியாக அந்த காரில் ஒரு சிசிடிவி கேமரா இல்லாமல், ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு போனதுக்கான தப்பு அந்த பெண் பிள்ளை மேலே இல்லை, அவங்க தகப்பன் தாய் மேலே. அதாவது பிள்ளை எங்கே இருக்குதுன்னு தெரியாமல், பிள்ளை யார் கூட இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு காரில் ஒரு ஃப்ரெண்டோட ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு ஃபஸ்ட்டு பொண்ணு போயிட்டு, நான் சொல்கிறேன் இட்ஸ் லவ் பண்ணுறது ராங்கா பாஸ்ட், அதை பற்றி நான் பேசலை. சேஃப் ஜோனை விட்டு உங்களை வெளியே எடுக்கிறது தான் பிசாசோட வேலை. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் பார்த்துப்பான். இன்றைக்கி தாவீது என்ன பண்ணுறான்னா, சேஃப் ஜோன்லேருந்து வெளியே எடுக்கிறான். அவன் மந்தைக்குள்ளேருந்து அவனை பிரித்து என்ன பண்ணுறான், எடுக்கிறான். இப்போ பாருங்கள், தாவீது என்ன பண்ணால் வேகமாக
பின்தொடர்ந்து போனான். படிங்கம்மா. அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த ஓகே. என்ன பண்ணுது? அதை எடுத்த வந்த நோக்கம் சொத்து பத்து இப்படிப்பட்ட காரியத்தை எடுத்தாலும் அது ரிட்டன் இப்போ யார் அட்டாக் பண்ணுது? இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம காலை கடிச்சிட்டு என்ன பண்ணோம்? போவோம். நீங்கள் எட்டி உதைக்க போனீங்கன்னா காலை பிடிச்சி உள்ளே இழுத்துரும். தாவீது கிட்ட அப்படிப்பட்ட கட்டத்துக்குள்ளே தான் தாவீது போயிட்டான். தாவீதே என்ன பண்ணுது? எதிர்க்க ஆரம்பிச்சிச்சு. படிங்கம்மா. அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். நல்லா கவனிங்க. தாவீது அடிச்சு கொல்லாம ஒரு காரியத்தை அழகாய் சொல்றாரு. தாடி என்ன பண்றாரா? பிடிக்கிறார். கரடிக்கும் என்ன இருக்கும்? தாடி இருக்கும். சிங்கத்துக்கும் தாடி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாடி, த பியர், இங்கிலீஷ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை ஏன் தாவீது இந்த இடத்துல நோட் பண்ணாருன்னா 1 நாளாகமும் 19வது வசனம் 4-5. தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்கள் தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டார். நல்லா கவனிங்க. ஒரு ராஜா தாவீது அனுப்பிச்ச ஆளை இழிவுபடுத்தணும்னு முடிவு பண்ணும் போது வெறும் சட்டையை மட்டும் உருவிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். என்ன பண்றாரு? தாடியை, இஸ்ரவேலா இருக்கட்டும் ஒரு யாரா வேணாலும் இருக்கட்டும், தாடி என்னது? கனத்துக்குரியது. முழுக்க முழுக்க தாவீது சிங்கத்தையும் சரி கரடியும் சரி அது மிருகமாய் அவன் பார்க்காம முழுக்க முழுக்க பிசாசோடைய நேச்சரில் வச்சதுனால தான் அவனை நான் இழிவுபடுத்துவேன். அவனை கொன்று போடுவது மாத்திரம் இல்லை, கொன்று போடுவதுக்கு முன்பாக அவனை நான் என்ன பண்ணுவேன்? அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு தாடியை என்ன பண்ணுறான்? பிடிக்கிறான். சிங்கத்துக்கும் பெடரியாக இருக்கணும். அது ஏன் அதை பிடிக்கிறான்னா, இன்றைக்கி காலையில் புரிஞ்சுக்கோங்க, குடும்ப உறவுக்குள்ளே ஒரு சண்டை வரும்போது நீங்கள் யார் அசிங்கப்படுத்தணும்னா பிசாசை அசிங்கப்படுத்தணும். உங்கள் சைட்லேருந்து ஏதோ தூண்டி விட்டாலும் நீங்களும் அமைதியாக இருக்கணும். அந்த சைடில் இருக்கிற உங்கள் பார்ட்னரை அவன் தூண்டி விடுவான், நீங்களும் என்ன பண்ணணும்? அமைதியாக இருந்தால் தான் அவன் வெக்கப்பட்டு உங்கள் வீட்டை விட்டு என்ன பண்ணுவான்? போவான். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஏசி ஆன் பண்ணிட்டு உட்காந்து ஜாலியாக என்ன பண்ணுவான்? அடிச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுறேன் பார்க்குறேன். ஏன்னா பிசாசை ஜெயிக்கிறது வேறு, ஆனால் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவனை அசிங்கப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். சண்டையை உங்கள் குடும்பத்துக்குள்ளே மூட்டி விடும் போது உங்கள் வாய் என்ன பண்ணக்கூடாது? எதுவுமே திறக்கக்கூடாது. இது ரட்சிக்கப்பட்டு நீங்கள் அமர்ந்திருப்பீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்பேற்பட்ட பாதையில் வந்த தாவீது தான் பிள்ளைக்கு என்ன சொல்கிறான்? கஷ்டமே இருக்கக்கூடாது, வேதனையே இருக்கக்கூடாது. ஆனால் இவர் வந்த வழியெல்லாம் ஃபுல்லாக என்னது? பாடு நிறைந்தது, வேதனை நிறைந்தது, பிசாசு நிறைந்தது, பிசாசோட போராட்டம் நிறைந்தது. தான் பிள்ளையை ஆசீர்வதிக்கும் போது மட்டும் என்ன பண்ணுறார்? தலையை கை வச்சு நல்லா ஆசீர்வதிச்சுன்னு நினைக்கிறாரு. சங்கீதம் 91:14-16 கடைசி 3 வசனங்கள் தேவனாகிய கர்த்தர் பேசுகிற காரியம். இப்போ தாவீது பேசின்னு இருந்தார். இவ்வளோ நேரம் தாவீது தன் பிள்ளையை குறித்து என்ன பண்ணியிருந்தாரு? பேசி கொண்டு இருந்தார். ஆண்டவர் இப்போ என்ன ஸ்டாப் பண்ணுறார்? யார் வாயை ஸ்டாப் பண்ணுறாரு? தாவீதோட வாயை மூடுறாரு. டே, நீ பேசுறதெல்லாம் செட் ஆகாது, நான் ஒன்று வச்சிருக்கிறேன் உன் பிள்ளைக்கு, அதுதான் நான் என்ன பண்ணுவேன்? தருவேன். நீ நினைக்கிறதுலாம் உன் பிள்ளைக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இப்போ வாயை திறக்கிறாரு. படிங்கம்மா. அவன் என் மேலே வாஞ்சியாக இருக்கான். அந்த 2வது வசனத்தில் அவன் சொன்ன மாதிரி அவன் என் மேலே என்ன பண்ணுறான்? வாஞ்சியாக இருக்கிறான். படிங்கம்மா. அவனை நான் என்ன பண்ணுவேன்? பாதுகாப்பேன். அவனை என்ன பண்ணுவேன்? எல்லா பிரச்சனையிலேருந்து போராட்டத்துலேருந்து நான் விடுவிப்பேன். நீ சொல்கிற மாதிரி என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன். அந்த விடுவிப்புன்ற வேர்டே என்ன மீன் பண்ணுதுன்னா, அவன் பிரச்சனைக்குள்ளே போவான், அவன் பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கிறான். நான் சொல்கிறது புரியுதா? ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. தாவீதை அவன் ஏமாற்றலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? விடுவிப்பேன். உன் பிள்ளையை நான் என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன்னா அவன் ஒரு பிரச்சனையில் தான் இருக்கிறான். என்ன பிரச்சனையில் இருக்கிறான்? விக்கிரக ஆராதனையில் அவன் இருக்கிறான். அவனை கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன். படிங்கம்மா. என் நாமத்தையும் அவன் அறிஞ்சிருக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுது? என்னையும் தெரியும், அவனுக்கு அதுவும் தெரியும். இன்னைக்கு அநேக நேரம் சபைக்குள்ளே உட்காந்துருக்கிற நமக்கு இவரையும் தெரியும், உலகத்தில் இருக்கிற ஆசையும் நமக்கு என்ன பண்ணும்? தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக அதுலேருந்து உன்னை நான் மேற்கொண்டு நான் தூக்குவேன். படிங்கம்மா. அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீது அவனை ராஜாவாக வச்சுட்டாரு. ஆனால் ஆண்டவர் சொல்வார், இது கிடையாது, நான் அவனை உயர்ந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? நீ உலகத்தில் அவனை ராஜாவை வச்ச, ஆனால் நான் அவனை வைக்கிற இடம் வேற. படிங்கம்மா. என்ன பண்ணுவான்? அழகா சொல்லிட்டாரு, அவன் என்னை நோக்கி
கூப்பிடுவான். இந்த உலகத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒரு சொல்லுகிற காரியம், உங்களுடைய ரட்சிப்பு ஒன்றும் பண்ணாது. உங்கள் பிள்ளை கூப்பிடுகிற அனுபவத்துக்குள்ளே உங்கள் பிள்ளை வரணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளை கடைசி காலத்தில் நோக்கி என்ன பண்ணுவான்? கூப்பிடுவான். படிங்கம்மா. நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து ஆபத்தில் நான் என்ன பண்ணுவேன்? அவனை கனப்படுத்துவேன். தாவீது என்ன சொல்றாருன்னா, ஆபத்தே உனக்கு வராதுப்பா, ஆண்டவர் எல்லாம் மூடி உன்னை பாதிச்சுப்பாரு. இவர் என்ன சொல்றாரு? அவன் ஆபத்தில் அவன் கூட நான் இருப்பேன். ஆபத்தில் நான் அவன் கூட இருப்பேன்னா வலி இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும், தூக்க இன்மை இருக்கும். நான் சொல்கிறேன், அவனை இப்படி ஒரு ப்ராசஸ்லாம் அனுப்ப. ஏன்னா அவன் 1000 பொண்டாட்டி வச்சிருக்கிறான். அவனை யோசிச்சு பாருங்க, அவனுக்கு எப்படி தூக்கம்? ஒரு பொண்டாட்டியே நம்மளால என்ன பண்ண சாட்டிஸ்ஃபைஸ் பண்ண 1000 பேர் எவ்வளோ பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்கும் கோயில் கட்டான். யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்கும் விக்கிரக ஆராதனை கட்டிட்டான். அது ஆண்டுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் வேறு. ஆனால் பாருங்க, அவனை நான் என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன். படிங்கம்மா. அவனை என்ன பண்ணுவேன்? நீ ஒரு கணம் பண்ணிருக்கிற, உன் பிள்ளை நீ ராஜாவாக்கி நீ ஒரு கணம் பண்ணியிருப்ப. அது எனக்கு கணம். நான் தான் உன் பிள்ளை என்ன பண்ணுவேன்? கணப்படுத்தணும். இஸ்ரவேலே தூக்கி நீ ராஜாவாக வச்சிட்டாலும் அவன் டம்மி பீஸ். அவன் யார்? இன்றைக்கி அநேக நேரம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டிய விதம் இப்படிப்பட்டது. கடைசி 3 வசனம் தான் 99வது சங்கீதத்தில் தேவனாகிய கர்த்தர் பேசுனது. மிச்சம் எல்லாமே தாவீதும் தன் பிள்ளைகளோடு உறவாடின காரியம். இன்றைக்கி இதை படிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல அந்த இருக்கிற அந்த 13 வசனங்களை படிச்சுட்டு தான் நம்ம ஜோம் பண்ணி ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயம் இல்லைப்பா. அது என் இருதயம் இல்லை. நீ எப்படி நடந்து வந்த, நீ எப்படி கஷ்டப்பட்ட, நீ எப்படி அவமானப்பட்ட, நீ எப்படி நிர்வாணப்பட்ட, இதே வழியில் தான் உன் பிள்ளையை நான் என்ன பண்ணுவேன்? மண்டை உடச்சில தான் இருக்கும். அவன் தூங்க மாட்டான் நைட்டு ஃபுல்லாக. நீ எப்படி தூங்காமல் கஷ்டப்பட்டு அதே மாதிரி தான் இவன் என்ன பண்ணுவான்? தூங்காமல் கஷ்டப்படுவான். ஆனால் அவனை நான் என்ன பண்ணுவேன்? காப்பாற்றிடுறேன். நம்ம பிள்ளைங்கக்கிட்ட இப்போ நம்ம எப்படி தப்பாக போதிக்கிறோன்னா, நீ ஜோம் பண்ணு, ஆண்டவர் கொடுத்துருவார். இந்த பிள்ளைங்க சிறு வயதுலேருந்தே இந்த ப்ராசஸ்லேயே வளரும் போது ஒரு கட்டத்தில் ஜோம் பண்ணி காரியங்கள் நடக்கலோடனே ஆண்டவர் பொய், ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் எனக்கு இருந்தால் இந்த கஷ்டம் வருமா, ஆண்டவர் எனக்கு இருந்தால் இந்த வாழ்க்கை எனக்கு வருமா, ஆண்டவர் எனக்கு இருந்தால் இந்த வேதனை வருமான்ற இடத்துக்குள்ளே, அந்த ட்ராப்புக்குள்ளே பிசாசு என்ன பண்ணுறான்? சிக்கி சின்ன பின்னமாய் ஆக்க பிசாசு யூஸ் பண்ணுகிற வசனம் எது? சங்கீதம் 91. ஆனால் இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் கற்பனைக்கு எட்டாத அநேகருக்கு இது சாபமான வசனமாக இருந்துச்சு. இதை நீங்கள் போய் புறஜாதியில் பின்மாற்றத்துக்கு போனவங்ககிட்ட நீங்கள் உட்காந்து நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பேசினா தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? புரியும். ஒரு சேஃப் ஜோனில் ஒரு ரசிக்கப்பட்ட குடும்பத்திலே அப்படியே நீங்கள் அடிச்சுன்னு ஜாலியாக வந்ததுனால உங்களுக்கு என்ன பண்ணல? புரியல. படிங்கம்மா. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். என் ரட்சிப்பை அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? காமிப்பேன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவன் இப்போ தான் ப்ராசஸ்லேயே இருக்கிறான். உன் பிள்ளை நீ நினைக்கிறவன் பார்ன் பை கிறிஸ்டியன் இல்லை. ரட்சிப்பை நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு காட்டுவேன். சாலமோனுக்கு கடைசியாக தான் காமிச்சார். சாலமோன் கடைசியாக தான் முழுமையான ரட்சிப்புகள் என்ன பண்ணார்? உலகமே மாயை, எல்லாம் மாயை, இந்த பூமிக்கு இருக்கிறது எல்லாமே மாயன்ற இடத்துக்கு சாலமோன் எங்கே வராருன்னா, ஆண்டவர் அந்த ரட்சிப்பை அவனுக்கு கொடுக்கும்போது. இன்றைக்கி அநேக நேரம் சில காரியங்கள் நடந்த உடனே இந்த ஏமாற்றத்துக்குள்ளே தயவுசெய்து போயிடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு சரியானவைகளை போதித்து யார் உண்மையான தெய்வம் என்பதை சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம். அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகளை வசனங்களை எடுத்து நீங்கள் கொடுத்துனா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இது ஆண்டவர் பேசுனதா? யோசிச்சு பாருங்கள், இது ஆண்டோட இருதயமா? அதில் தப்பாக இருக்குன்னா நீங்கள் தான் என்ன பண்ணணும்? மாற்றணும். இன்றைக்கி 99வது சங்கீதத்தில் கடைசி 3 வசனம் தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வாக்கு தத்தமாக கொடுக்குறாரு. முன்னாடி இருக்கிறது எதுவுமே நம்ம என்னாலும் நினச்சிக்கலாம், நான் வாழாக்காமல் தலையாவேன், இப்படி நீங்கள் என்னாலும் நீங்கள் பேசிக்கலாம். அதெல்லாம் ஆண்டு உங்களுக்கு கொடுத்ததான் என்ன ஆகாது? இருக்கிற இடங்களை கண்களை மூடி